Hello friends, welcome back to Vignesh Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கார்ட்ல ஆட் பண்ணுவேன் அப்புறம் லெஸ் பண்ணுவேன். கார்ட்ல ஆட் பண்ணுவேன் லெஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில இந்த ப்ராடக்ட் நான் வாங்கிட்டேன். இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு வந்துடுச்சு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட் வந்தாலே நான் வந்து ரொம்ப குஷியாகிடுவேன். அப்பா வந்து ஏதாவது சாமான் வாங்கி வச்சாங்கனாலே உடனே வந்து நான் அதை கட் பண்ணி அது என்ன தான் இருக்குன்றதை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அது ஒரு சின்ன ஒரு குட்டி வாட்சாகவே இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த கட்டிங்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாகம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிடுவேன் நான். அந்த மாதிரி தான் ப்ராடக்ட் அன்பாக்சிங்கும் எனக்கு. பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தாலே உள்ளே வந்து பயங்கரமாக பேக் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து 3 ஜார் கொடுத்துருந்தாங்க. ஒன்று 650 ml, இன்னொன்று 350 ml, இன்னொன்று வந்து குட்டி ஜார் வந்து பேபி ஃபுட்லாம் அரைக்கிற ஜார் கொடுத்துருந்தாங்க. பயங்கர பேக்கிங். 1க்கு 3 லேயர் அப்படின்ற மாதிரி வேறு லெவலாக கொடுத்துருந்தாங்க. இதை பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மிக்ஸி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கவர், அதுக்கு மேலே வந்து பபிள் ரேப்பு, அதுக்கு மேலே வந்து தெர்மாக்கோல் வச்சு ஃபுல்லாக சுற்றி கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் 2 years வந்து மோட்டார் வாரண்டி இருக்குது, 500 watts இருக்குது. அந்த மாதிரி 3 ஜார் இருக்குங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பிரிக்கிறாது, அதனால் ஒன்றா ஸ்லோவாக பிரித்து எடுத்து ஃபஸ்ட்டு நான் எடுத்தது 650 ml ஜார் தான். அதை பார்த்தீங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 6 பிளேடு கொண்ட ஜாரு, பிளேடு. அதுக்கு வந்து ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து மூடுற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மூடுறதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அரைச்சி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு கேப் கொடுக்குறாங்க. இந்த கேப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக அது வந்து மூடிக்கலாம். இது வந்து 650 mlக்கும் உண்டு, 350 mlக்கும் உண்டு. ஸோ அதனால் நம்ம அரைச்சிட்டு நேராக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து இல்லை, இது வந்து பாலிகார்பனேட், இது வந்து அன்பிரேக்கபிள். அது வந்து ஸ்டிக்கர் போட்டே கொடுத்துருக்காங்க, அது அன்பிரேக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே போட்டாலும் உடையாது. ஸோ நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த குட்டி ஜார் தான் வேறு லெவல். மிளகு, சீரகம் அதெல்லாம் பொடி பண்ணுவோம்ல, அப்போ இந்த ஜார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மீடியம் ஜாரும் இருக்குது, நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து சாதாரணமாக சக்கரை பொடி பண்ணுறதுக்கு, நம்ம நார்மலாக வீட்டில் வந்து மிளகு ரசத்துக்கு குழம்புக்கெல்லாம் அரைச்சி விடுவோம் இல்லையா, அதுக்கு கூட இந்த ஜார் வந்து ரொம்ப நல்லா பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோட புஷ்ஷு கொடுத்துக்கிறாங்க. 4 வே புஷ்ஷு. அதாவது வந்து இது வந்து அந்த பூஸ்டர் ஜாரோடைய அப்ளிகபிலிட்டி என்னென்னா, உள்ளேருந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல எல்லா ஜார்லையுமே செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதோடைய டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம குட்டி ஜார் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. நம்ம 2 பேருக்கு சட்னி வந்து ஈஸியாக அரைச்சிக்க முடியும். அதுக்கு வந்து அழகான பாலிகார்பனேட் லிக்கில் வந்து ஒயர் கேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. அதோட அடுத்தது வந்து நம்ம மிக்ஸி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸியோடைய பாடியை கட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு நேராக வந்து பயங்கரமாக பேக்கிங் போயிடும். எனக்கு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பொறுமையாக நான் கட் பண்ணி எடுத்தேன். அந்த அளவுக்கு வந்து இதுக்கு டைம் கன்சியூம் ஆச்சு. ஸோ நான் வந்து பொறுமையாக அதை ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னா என்னோடய ரொம்ப ஃபேவரேட்னா லாவெண்டர் கலர் தான் வந்துச்சு எனக்கு. ஸோ அதுவே பேபிள் ரேப் எடுத்து திருப்பி அதை ஒரு பிளாஸ்டிக் ரேப்பை எடுத்து எல்லாமே எடுக்கிறதுக்குள்ள மிக்ஸி பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துடுச்சு. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. இங்கே 2 கலர்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து லாவெண்டர், இன்னொன்று ரெட் வெல்வெட் அப்படின்னு. நம்ம ஆர்டர் பண்ணும்போது நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு டே லைட்டில் காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், பையன் அழகாக இருக்கான்ல. அது வந்து அந்த மெயினாக வந்து கீஸ் 1 2 3 கீஸ் வந்து அந்த காலத்து பழைய காலத்து மிக்ஸியோட இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம 1 2 3 வச்சு அரைக்கும் போது அந்த க்ளோஸிங்கும் பார்த்துட்டிங்கன்னா லாக் க்ளோஸுக்கு வந்து அவங்க அழகாக வந்து ஒரு ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இப்போ டில்ட் அப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாங்க செம்ம டக்கர் ஜோரான மிக்சிங்க இது. இதை பார்த்தாலே நான் யூஸ் பண்ணணும்னு தோணுது. ஸோ நான் கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணி இந்த ரெசிபி இப்போவே செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது செய்ய போகிறோம், சாக்லேட் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் மில்க், சாக்லேட் சாஸ், கொக்கோ பவுடரும் ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோங்க. இந்த பூஸ்டர் ஜார் 650 ml ஜார் தான் யூஸ் பண்ண போகிறேங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் சேர்த்துக்க போகிறேன். நான் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதில் பாலுக்கு அப்புறமா நான் வந்து
கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறேன். நான் ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஆல்ரெடி சக்கரை பவுடர் இருக்குது. ஸோ நான் வந்து இதில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் ஐஸ்கிரீமும் சேர்க்க போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சாஸ் சேர்த்துக்கலாம். சாக்லேட் சாஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு இது ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும் அது. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து வேனிலா ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். நான் நேற்றையே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதில் ஒரு ஸ்கூப் வந்து வேனிலா ஐஸ்கிரீம் இருக்குது. ஒரு 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஐஸ்கிரீம் போட்டு நம்ம அரைச்சோன்னா மில்க் ஷேக் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் டில்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்களே அந்த அழகாக ஃபிக்ஸிங்லாம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட் ஸ்பீடில் கொஞ்சம் அரைச்சேன், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் அப்படியே அரைச்சேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மினிட் அரைச்சிருப்பேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய மில்க் ஷேக்கை வந்து சர்வ் பண்ண போகிற பாத்திரத்தில் வந்து கிளாஸில் வந்துட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். நம்ம என்ன அந்த சாக்லேட்டை வந்து அப்படியே சிறப்பு வந்து ட்ரிசில் பண்ண போகிறோம். ட்ரிசில் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம மில்க் ஷேக் சேர்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு வந்து சாக்லேட்டு இதோட நம்ம ஆல்மண்டு கூட நம்ம பவுடர் பண்ணலாம். அப்போ சில பேர் வந்து இது சேர்ப்பாங்க, கிரவுண்ட் நட்ஸை வந்து சேர்ப்பாங்க. அப்போ வந்து வேர்க்கடலை பர்ஃபி இருந்தால் கூட நீங்கள் பவுடர் பண்ண போட்டுக்கலாம். ஆல்மண்டு அல்ல கிரவுண்ட் நட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மில்க் ஷேக் சூப்பராக அரைச்சாச்சு. ஓப்பன் பண்ணுறேன் நான். வாவ், செம்மையாக இருக்குது, பார்க்கவே நல்லா ஃப்ளஃபியாக அரைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இதை ஊற்றலாம். இப்போ இதில் வாவ், செம்மையாகிடுச்சு. இதில் நான் சாக்லேட் இதுதான் போடுறேன், ஐஸ்கிரீம் வைக்கிறேன். வெள்ளை ஐஸ்கிரீம் போட்டு டாப்பிங் பண்ணலாம். பட் சாக்லேட் ஐஸ்கிரீம் போட்டால் நல்லா செம்ம டாப்பிங்காக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது இன்னும் வந்து கிராண்ட் ஆக்கிறதுக்கு வந்து நான் இன்னொரு ஸ்டெப்பு பண்ண போகிறேன். அதாவது நம்ம சாக்லேட் சிரப் இருக்குல்ல, சாஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதை வந்து டெக்கரேஷன் பண்ணால் குழந்தைங்களுக்கு இல்லைன்னா ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு ஃபோட்டோக்கெலாம் நீங்கள் எடுக்கும்போது இப்போ பண்ணால் செம்மையாக இருக்கும். யாங்க இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல, பார்க்கவே நாக்கிலெல்லாம் ஜலம் ஊறுது. இப்போவே குடிக்கணும் போல இருக்குது. வாங்க குடிச்சிடலாம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குலாம் சொல்ல போகிறேன். தெரியும் உங்களுக்கு இப்போவே பசிக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணதில்லை. குடிச்சு பார்க்கலாம். ஆஹா, அந்த கடையிலலாம் காஃபி குடிச்சா அந்த லாட்டி எஃபெக்ட் வரும் தெரியுமா, அந்த எஃபெக்ட் தான். ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டு. கேட்கவா வேணும், நம்ம ஐஸ்கிரீம் போட்டிருக்கோம், ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர் போட்டிருக்கோம். ஐஸ்கிரீம் போட்டோன்னா சக்கரை ரொம்ப சேர்க்கல. ஸோ இதுதான் நம்மளோட சாக்லேட் மில்க் ஷேக்கு. கடையிலலாம் அப்படியே வந்து 90 rupees 150 rupees சொல்லுவாங்கல்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் அந்த இந்த பூஸ்டர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சதுக்கு அப்புறமாவே நல்லா அந்த ஃப்ளஃபினஸ் தெரியுது. உள்ள நல்ல காற்றெல்லாம் போய் சூப்பராக இருக்குது. நான் பொறுமையாக தான் சாப்பிட போகிறேன். அப்புறம் தான்